புரியுதுங்களா? நீங்களும் நானும் எல்லாரும் ஊழியக்காரர்கள். மற்றபடி நீங்களும் ஒரு விதத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். உனக்கு தெரியுங்களா, இங்க வருவதே நீங்க ஊழியம் பண்றதுக்கு அடையாளம் தான். ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பிரசங்கம் பண்றேன், நான் ஒரு ஊழியம் பண்றேன் இல்லைங்களா? நீங்களும் ஒரு ஊழியம் பண்றீங்க. என்ன பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திருச்சு இங்க வரீங்க பாருங்க, அதுவும் ஒரு ஊழியம் தான். ஆமென். எதற்காக? கர்த்தரை சேவிக்க வந்திருக்கிறோம். ஊழியம் என்பது என்ன? கடவுளை சேவிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, கர்த்தருக்கு பலி செலுத்துவது. பாருங்க, இங்க வந்து நான் மட்டும் கடவுளுக்கு பலி செலுத்த வரல. நீங்க எல்லாரும் பலிகளை கொண்டு வந்திருக்கீங்க. அன்றைக்கு ஆரோன் குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஆசீர்வாதம். ஏனென்றால் நீங்கள் பிறக்கும் போதே கடவுளுடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்க பிறக்கும் போதே கர்த்தரை சேவிக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதுதான் நம்ம ஜெபிக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன ஜெபிக்கும் போதே என்ன அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, என் நினைவா அவர் இருக்கிறாரு, என் தேவைகளை நிச்சயமா சந்திப்பாரு, என் குறைகளை நிறைவாக்குவாரு. இப்படிப்பட்ட எண்ணங்களால் ஜெபிக்க போறது முன்னாடி இப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் கொண்டு போய் நிப்பாட்டணும்.